அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 9 அளவுள்ள ஒரு பிறந்த நாளுக்கான ஒரு இன்விடேஷன் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுதான் அந்த இன்விடேஷன். இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோஷாப் 7.0 தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அளவு வச்சிடலாம். 6 விட்டு 9 ஹைட்டு, ரெசல்யூஷன் ஒரு 300 வச்சுருக்கேன். இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா 400 இருக்குது, ரெசல்யூஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகிற சைஸ். இது நம்ம இது மாதிரி 9க்கு 6 அளவு வச்சுட்டு ரெசல்யூஷன் 400 வச்சுக்கிறேன். 400 வச்சுட்டு இன்ச்சஸ் அப்படி கொடுத்துட்டு 5.25 வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க்கு எனபிளில் இருக்கும்போது 5.25 வைக்கும்போது கீழேயும் நமக்கு 5.25க்கு 8.25 அந்த அளவுங்கிறது வந்துடும், சரிங்களா? இப்போ முதல் பிறந்தநாள் வாழ்த்து, பிறந்தநாள் அழைப்புதல் அப்படிங்கிற அந்த மெசேஜை கொண்டு வச்சுக்கலாம். அது கீழே உங்கள் பேர் டைப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நேமையும் நம்ம டைப் பண்ணி வச்சுருவோம். செட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ டைப் பண்ணிக்கலாம். அப்படி டைப் பண்ணி வச்சுருக்கோம். மேலே ஒரு லைன் டிசைன் ஒன்று, இந்த டிசைனும் எப்படி டைப் பண்ணி அலைன் பண்ணுறதுங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். எதை நம்ம தனி லேயராக நம்ம டைப் பண்ணுவோம், எதை நம்ம சிங்கிள் லேயராக டைப் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதை மட்டும் நான் அந்த கீழே இதெல்லாம் மெசேஜ் கொஞ்சமாக நமக்கு டெக்ஸ்ட்டு கொஞ்சம் இருக்கிறதுனால நான் மேலே உள்ளதை மட்டும் மூவ் பண்ணி வச்சுட்டு அடுத்தது இந்த நேமு இதெல்லாம் எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன், சரிங்களா? முதல் பிறந்த நாள் விழா. ஓகே, இப்போ மூவ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரே லிங்காக இருக்குது. இது எல்லாமே செப்பரேட் லேயர். இது எல்லாமே கிளிக் பண்ணி காமிக்கிறவங்களை பாருங்கள், தெரியும்ப்பா. ஓகே, இப்போ நம்ம எப்போதும் போல் கைடில் போயிட்டு 50% கொடுத்து நம்ம இதுக்கு மேலே ஒரு குழந்தை ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஏஐ ஃபோட்டோ. அது ஜூம் பண்ணிக்கிறேன். எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கிறேன். Ctrl T போட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஆல். ஓகே, இப்போ இது தனி லேயர், இது தனி, எல்லாமே தனித்தனி லேயர் தான் இருக்கும். ரொட்டி போட்டு Ctrl T போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி இது எப்படி சென்டராக எடுத்துகிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி இந்த அளவில். ஓகே, அடுத்தது முதல் பிறந்த நாள் விழா அப்படின்னு அவங்க கஸ்டமர் என்னென்னா அவங்க சும்மா இன்வைட் பண்ணணும், ஆனால் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால இது எல்லாமே தனித்தனி லேயர்ஸ் தான். இது எல்லாமே ஓகே. இப்போ செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மூவ் பண்ணிங்கன்னா தனி லேயராக வந்துடும். இப்போ இதை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனி லேயராக வந்துடும். இந்த லைனு எல்லாமே எடிட்டபிள் தானா, சரிங்களா? இது செந்தமிழ் ஃபண்ட் நான் அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அப்படி காமிக்குது. இதே நான் SR ஃபண்ட்டை கொடுத்தாலும் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஓகே, வேறு எதனும் ஃபாண்ட்டை நீங்கள் மாத்திரம் இருந்தால் கூட மாற்றிக்கலாம். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே எடிட்டபிள். அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அடுத்தது மேலே இந்த குழந்தை வந்து தொட்டிலில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம ஃபோட்டோவை கீழே இறக்கி வைக்கணும். மேலே வந்து சாமி பேர் போட்டிருக்காங்க, அவங்களோட குலதெய்வம் பேர். Ctrl+0 வந்து கீழே உள்ள இந்த மெசேஜ், பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தரும் அனைவரும் இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ். அடுத்தது கீழே அவங்க பேரண்ட்டு ப்ளஸ் அவங்க ரிலேஷன், அவங்களோட நேமு, அதையும் கொண்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். Ctrl+0 ஃபிட் டு ஸ்க்ரீன், Ctrl+T போட்டு இதை சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது உறவினர்கள் நண்பர்கள் இந்த மெசேஜ். இது மாதிரி நம்ம செட் பண்ணும்போது ரொம்பவும் இந்த எட்ஜஸில் வைக்கும்போது நம்ம பிரிண்ட் பண்ணி வரும்போது கட் ஆகிடுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சு வைக்கணும். சுற்றிலும் கேப் இருக்கணும். கேப் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம பண்ண டிசைன் வந்து எதுவும் கட் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து எங்களுக்கு கட் ஆகிடும். ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இப்போது முதல் பிறந்த நாள் விழா அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். அப்படி ஓகே, சென்டராக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த Ctrl+T போட்டு இந்த அலைன்மெண்ட்டு சென்டராக இருக்கணும். இப்போ வந்து நம்ம கரெக்டாக இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம். ரெசல்யூஷன் ஒரு 450 வச்சுக்கிறேன். 450 வச்சுட்டு இதோட சைஸை மட்டும் லைட்டாக சின்னது பண்ணிக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது சைஸு, இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அந்த என்ன அளவோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இன்விடேஷனை பொறுத்தளவில் அதுதான் மேட்ரு. அளவு வைக்கும்போது தான் நம்ம கவனமாக வைக்கணும். Ctrl+T போட்டு செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பேக்ரவுண்ட் லேயர்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இதை எப்படி நான் அலைன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு கீமன் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் இருக்குது ஒரு மெசேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து கீமன் ஆன் பண்ணிவிட்டு தங்கள் அன்புள்ள அன்புள்ளன்னு டைப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் Ctrl+L லெஃப்ட் அலைன்மெண்ட்டு இன்ட்டு வந்து ஐயப்பன் கீமனை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஐயப்பன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஐயப்பன் கீமன் ஆஃப் பண்ணிவிட்டு DEEE ஓகே போட்டு கீழே அவங்க சம்திங் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு போட்டிருக்காப்புல. திரும்ப கீமன் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் லெட்டரில் மட்டும் டைப் பண்ணும்போது கீமன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேப்ஸா ஆன் பண்ணிவிட்டு ஏவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கீமேனை ஆன் பண்ணிவிட்டு சந்தியா அப்படின்னு போட்டுக்கிறேன். தமிழில் டைப் பண்ணிக்கிறேன்.
திரும்ப கீமேனை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு பிஏ அப்படின்னு போட்டேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து என்னென்னா இங்கிலீஷ் ஃபாண்ட்டு, கீமேன் ஆஃபில் இருக்குது, ஏரியல் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாற்றிக்கணும். நம்ம அது என்னென்னா நம்ம அடிக்கடி நிறைய டைப் பண்ணி பழகும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும். அது ஓகே. ஏதோ ஒரு லெட்டர் ஐயப்பன் அப்படின்ட்டு இது மாதிரி டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபாண்ட்டு மாற்றிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கோம், இது பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஸ் தென் ப்ராக்கெட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் குறையும். கிரேட்டர் தென் ப்ரெஸ் பண்ணும்போது சைஸ் பெருசாகும், லெட்டர்ஸோட சைஸ். ஓகே. இந்த அளவில் வச்சுட்டு போல்டுனா இங்கே கிளிக் பண்ணிட்டு பி எழுத்துனீங்கன்னா போல்ட் ஆகிடும். இல்லை எனக்கு நேரோ வேணும் அப்படின்னா நேரோ, என்ன எழுத்துங்கன்னா நேரோ. இந்த மாதிரி தான் நம்ம இதை செட் பண்ணி வச்சுருக்கோம். கலர் பிரிக்கும் போது இந்த மாதிரி இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சியான்னா சியான் 100, சரி மெஜந்தானா மெஜந்தா 100 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த கலர் மட்டும் உங்களுக்கு மெஜந்தாவில் செலக்ட் ஆகும். இதே நீங்கள் வந்து இங்கே கொடுத்துட்டு கலர் ஓவர்லே அப்படிங்கிறத கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வேறு எதுவும் கலர் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு மாறாது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து ரேஸ்டரைஸ் பண்ணணும். ரேஸ்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதில். இப்போ வந்து இந்த லேயரை மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மூவ் டூலு கிளிக் பண்ணிவிட்டு இதை இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் இந்த லேயரை மட்டும் நான் ரேஸ்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா லேயரில் போயிட்டு அரேஞ்ச், சரி ரேஸ்டரைஸ் லேயர்ஸ், லேயர்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து இப்போ வந்து நான் ரேஸ்டரைஸ் பண்ணிட்டேன். ஆனால் இதை வந்து இனிமேல் நல்லா எடிட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி கலர் மட்டும் இதில் அப்ளை பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே கோரல்ட்ரா வீடியோவில் வந்து கோரல்ட்ராவில் டைப் பண்ணிவிட்டு இன்விடேஷன் கலர் பிரிக்கும்போது இந்த மெத்தடில் தான் பண்ணுவோம். ஃபோட்டோஷாப்பில் அடிச்சுட்டு கலர் பிரிக்கணும்னாலும் இந்த மெத்தடில் தான் நம்ம பண்ணுறது. ஏன்னா எளிமையான முறையில் ஒரே கிளிக்கில் வந்து நம்ம கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டு ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வேர்டிங்ஸாக வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பிரிக்க முடியாது, டைம் எடுத்துக்கும். அதுக்காக நம்ம அந்த மெத்தடில் தான் நம்ம பண்ணுறது. ஓகே. இப்போ இதை டெலீட் பண்ணிக்கிறேன் நான். இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறது கிடையாது. ஓகே. டைம் எடுத்துக்கோங்கிற ஒரு ரீசனில். மற்றபடி அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டு கலர் செட் பண்ணணும், அவ்வளோதான். செட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அளவுகள் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது சரியான அளவில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு உண்டான அந்த டிசைன் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகே. இப்போ இதை கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் ஜே போடுறேன், ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறேன். கண்ட்ரோல் டி ஃப்ளிப் டு ஹரிசான்டல் கொடுத்துட்டு இந்த அளவில் மூவ் பண்ணி கொண்டு வந்து செட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் ஒன்று, அதுக்கு கீழே வந்து ஒரு பேக்ரவுண்டு இமேஜ், ஃப்ளவர் இமேஜ். ஓகே. இந்த மாதிரி இருக்குது. இதை இந்த ஃப்ளவர் பேக்ரவுண்டை கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இந்த அளவில் வச்சுட்டு கார்னர் எட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்தது ஃப்ளவர் பேக்ரவுண்டு கண்ட்ரோல் டி போட்டு சைஸு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். லைட்டாக இதே கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதோட ஒப்போசிட்டியை மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருப்போம்.
அடுத்தது இந்த பேக்ரவுண்ட் லேயர்ஸ். இதோட ஷார்ப் லைட்டில் வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக அப்படி நான் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் வந்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சால் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால் ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு இன்னொரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த மோடு எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. அப்புறம் வந்து கீழே இந்த பாட்டம் சைடில் வந்து வேறு ஒரு ஃப்ளவர், இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்டை கொண்டு வந்துட்டு எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீ பிக் அந்த வெப்சைட்டில் தான் வந்து நம்ம டவுன்லோடு பண்ணது. அதில் போயிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணாலே நாங்கள் நிறைய இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஒப்பாசிட்டியை மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டு அடுத்தது ஒரு பலூன் ஃப்ளை. இந்த மாதிரி ஒரு பலூனை மட்டும் நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணி வச்சுட்டு இதையே ஒரு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இன்னொரு காப்பி எடுக்கிறேன். திரும்ப அங்கங்கே ரேண்டமாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் இ கொடுத்துட்டு மெர்ஜ் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட ஒப்போசிட்டியை வந்து லைட்டாக நம்ம இந்த மாதிரி லைட்டாக தெரிகிற அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஒரு கார்ட்டூன், ஒரு ஏதோ ஒரு ஜோட்டா பீம், ஏதோ ஒன்று ஃப்ளையிங், அந்த மாதிரி ஒரு ஸ்டில்லு எடுத்து போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஓகே. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பலூன் கொஞ்சம் இதை எடுத்து இந்த சைடில் வச்சுட்டு இதோட சைஸு கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அன்னிவனாக இருக்க மாதிரி செட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு சோட்டா பீம் ஏதோ பறக்கிற மாதிரி, ஏதோ ஒரு பாப்பா, ஏதோ ஒரு கார்ட்டூன் மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒப்பாசிட்டியை வந்து இந்த பலூனோட ஒப்பாசிட்டியை வந்து நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகே. வந்து இந்த பலூனோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் அப்படியே ஹைலைட்டாக இருக்கட்டும். இதனால் கொஞ்சம் அது மாதிரி வச்சுக்கணும். கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்து கைடை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கான ஒரு இன்விடேஷன், முதல் பிறந்த நாளுக்கான ஒரு இன்விடேஷன் டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த இன்விடேஷன் டிசைன் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும், டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க. நிச்சயமாக பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நம்ம வீடியோவில் ஷோ ஆகும். அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.